இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் மற்றும் சுமன் கில் கான்ட்ரவர்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ சுமன் கில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம், பிசிசிஐ எல்லா சப்போர்ட்டும் இருக்குது. ஆனால் ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் இல்லை. ஸோ இந்த டைம் வந்து இந்தியா டூர் ஆஃப் ஜிம்பாப்வே சீரீஸ்லேயும் சான்ஸ் கிடச்சது ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு அதிக மேட்சஸ்ஸு. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து யங்கஸ்ட் ஸ்குவாட் தான் போனாங்க. இது வந்து நம்மளோட மெயின் பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் முடிச்சுட்டு வந்து ரெஸ்ட்டில் இருக்கனால தான் இந்த ஸ்குவாடை விட்டுருந்தாங்க. ஸோ ருத்ராஜ் கெய்க்வாடை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓப்பனிங் பேட்டர். அவரை வந்து நம்பர் 3, நம்பர் 4 தான் மிடில் ஆர்டர்லாம் ஆட வச்சிருந்தார் சுமன் கில். ஸோ அதுவே அவர் வந்து ஒரு தப்பு பண்ணார் தான் சொல்லலாம். ஸோ சுமன் கில் மேலே தான் மேக்ஸிமம் தப்பு இருக்குது. அவர் செல்ஃபிஷாக அவர் ஓப்பனிங் ஆடினா அந்த ரோலுக்கு கரெக்டாக சூட்டபுளாக ஆடுவார் அப்படின்னு நினச்சி அவர் ஆடிட்டுருக்காரு. ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா சுமன் கில் பொறுத்த வரைக்கும் செல்ஃபிஷ் தான் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா அவர் கேப்டன்சி இருக்கனால நிறைய பிளேஸை மாற்றிட்டு இது மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஒழுங்காக ப்ராப்பராக வச்சுருந்தா ஃபஸ்ட் மேட்ச் கூட தோக்காம தான் நம்ம ஆடிருக்கலாம். ஸோ பார்ப்போம் இதே கண்டினியூ ஆகுதானே. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாடை மேக்ஸிமம் வந்து கம்யூனிட்டியில் செலக்டே பண்ண மாட்டார். இதுக்கப்புறம் வர ஸ்ரீலங்கா டூர்லேயும் செலக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் தான் சொல்லுவேன். ஏன்னா ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு அந்தளவுக்கு பெருசாக சப்போர்ட் இல்லை கைஸ். இவர் வந்து தனியாக தான் வரணும். ஸோ இவருக்கு வந்து மிடில் ஆர்டர், ஓப்பனிங் இந்த மாதிரி ரோல்ஸில் பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர் ரோல்ஸ்க்கு வந்து நிறைய பேர் இருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா T20 பொறுத்த வரைக்கும் ஸ்கை இருக்கார், சிவன் டுபே இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்துடுவாங்க T20 பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த பொசிஷனில் ருத்ராஜ் கெய்க்வாட் பதிலாக வேறு யாராச்சும் ஆட வைக்குவாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் சுமன் கில் அந்தளவுக்குலாம் பெரிய பிளேயர்னு சொல்ல முடியாது. ஸோ ஐபிஎல்லில் நல்லா ஆடுறதுக்கு காரணம் இந்தியன் பிச் ஃபுல்லாமே பேட்டிங் பிச், அதனால நல்லா ஆனார். ஸோ இந்த வருஷமும் ஃப்ளாப்பும் ஆனார் கேப்டன்சி இது கொடுத்தனால. ஸோ அவர் வந்து பெருசாக ஃபார்ம்லேயும் இல்லை, பெருசாக ஓவர்சீஸ் போனாலும் அந்தளவுக்கு பெருசாக பர்ஃபார்மும் பண்ணது இல்லை கைஸ். ஏதாச்சும் ஒரு மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணுவார், அதை வச்சே இது பண்ணிட்டு இருப்பார். இப்போ ஜிம்பாப்வே மேட்ச்லேயும் நிறைய மேட்சஸ் கேட்ச் ட்ராப் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் அவர் வந்து அதிக ஸ்கோர் போயிருந்தாருன்னு தான் சொல்லுவேன் மெயின் ரீசன். ஸோ அதனால தான் இவர் வந்து பெருசாக ஆடுறதெல்லாம் இல்லை, மற்றவங்க பண்ணுற மிஸ்டேக்கை வந்து கேபிள் பண்ணுறாரு. ஆனால் ருத்ராஜ் அப்படி இல்லை, கொடுத்த ரோல் வந்து கண்டினியூஸாக பர்ஃபார்ம் பயங்கரமாக பண்ணிட்டு இருந்தார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சுமன் கில் வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவர் வந்து சச்சின் டெண்டுல்கரோட சன்னின்லா வரப்போகிறாரு. ஸோ அதுதான் மேக்ஸிமம் ரீசன் தான் சொல்லலாம். ஸோ அது வந்து சாரா அலி கான் சில பேர் சொல்லுவாங்க, சாரா டெண்டுல்கர் சொல்லுவாங்க. ஒரிஜினல் ரீசன் சாரா டெண்டுல்கரை டேட் பண்ணுறதுனால தான். ஸோ இவங்க 2 பேருக்கு இது பண்ணுறதுனால சச்சினை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு காட் ஆஃப் கிரிக்கெட். அந்த மாதிரி பிளேயருக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கரெக்டாக ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஒரு நல்ல டேலண்டட் பிளேயர் தான் இது பண்ணுவாங்க சன்னின்லாவா. ஸோ அவருக்கு வந்து அதிகமாக சான்சஸ் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க பிசிசிஐ பொறுத்த வரைக்கும். ஸோ இவரும் ரெக்கமெண்ட் பண்ணுவார், அது மாதிரி தான் இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு பாலிடிக்ஸும் நடந்துகிட்ருக்கு கைஸ். ஸோ இந்த சுமன் கில் இந்த மாதிரி இது பிளேயர்ஸ்க்கெலாம் நிறைய இதுவாட்டும் சான்சஸ் கொடுத்து பாலிடிக்ஸும் பண்ணுறாங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு பெரிய சோர்ஸ்லாம் இல்லை. இவருக்கு பொறுத்த வரைக்கும் சச்சின் டெண்டுல்கரே இருக்கும்போது ஸோ அவருக்கு வந்து பெருசாக பிரச்சனை இருக்காது அப்படின்னு தான் சொல்லுவான். ஸோ அதுதான் மெயின் ரீசன். இவர் வந்து கில்லுக்கு வந்து அதிகமாக பொட்டான்ஷியல் கொடுக்குறாங்க, ருத்ராஜுக்கு வந்து பொட்டான்ஷியல் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு